வணக்கம் பாடல் கணேஷ். இந்த வீடியோல டெக்னாலஜியாங்கிற ஒரு பேரை வச்சு டெக்னாலஜி எந்த அளவுக்கு துவம்சம் பண்ணிருக்காங்கன்னா அத வீடியோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சார் இந்த இப்போதாங்க நம்பர் பிளேட் வாங்க போறாங்க. இந்த அது ஃபங்க்ஷன் என்னமோ அங்கதான் நடத்தலாம்னு பார்த்தாங்க. ஆனா 6 குறுக்குல வந்துருச்சு. கேஸ் ஸ்டவ்வையே ஸ்பீக்கரா மாத்தி வச்சிருக்காருங்க. டெக்னாலஜியாவை எப்படிலாம் பயன்படுத்துறாரு? கலர் கலரா பூன்னு கேட்டப்பாங்க. அவர் எங்க தான் போறார்? அப்படி இப்படிதான் பண்ணணும். அப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு காலேஜ் உள்ள ஓடிடலான்னு பார்த்தாரு. புடிச்சு வெளியில போட்டாங்க. கேக்க ஒரே இடத்துல வச்சுட்டு ஒரு சுத்துனா தானா வந்துற போது ஒரு பென்ஷன் காசு நிம்மதியா போயிட்டு வாங்க முடியல இந்த பேராண்டி பயலுகளால. சார் நீங்க எப்ப பார்த்தாலும் வாயால பேச மாட்டீங்க, மூக்காலே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சைஸுக்கு மேல இருக்க வெங்காயத்தை மட்டும் போடுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லைட்டா காலு ஸ்லிப் ஆயிருச்சு. கஸ்டமர் யாரும் வராததால சுறுசுறுப்பா படுத்துக்கிட்டே வண்டி ஓட்டுறாருங்க. ஒரே பால்ல 10 ரன் அடிச்சாரு தெரியுங்களா அவரு? போங்கு ஐயா போங்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற முக்காவாசி குடும்பத்துல சோறாக்கி போட்டவங்க சார் அவங்கள போயிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சாதா மாங்காய் வேணாம், கலர் அடிச்சு சன்ஃபிளவர் மாங்கான்னு வித்துருவோம். தங்க வைக்கிற விலைக்கு கடைசியில இந்த மாதிரி பலாப்பழ மாலை தான் போடணும் போலங்க. நீங்க ஏசி ஆர்டர் பண்ணீங்கன்னா ஏசி மட்டும் வராது, வித் ஸ்டாண்டோட நாங்க தருவோம். புதுசா இளநீர் கடை ஓபன் பண்ணிருக்கீங்க, ஓகே. அந்த இளநீர் என்ன பாவம் பண்ணுச்சு உங்களை? இங்க தண்ணி ஊத்தி கிளீன் பண்ண சொன்னா எதிர்த்தாப்புல இருக்கிற டெம்போல அடிக்குதுங்க. நெருப்பு பத்துச்சுன்னா அணைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அணைக்காது. மேல எதனா இருந்தா தானே. நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜோன்னு உள்ள பூந்துட்டேன். ஃப்ரிட்ஜே வேணான்னு சொன்ன பாட்டி இப்ப எப்படி தெரியுமா யூஸ் பண்றாங்க? அவர் மாப்பிள்ள சார். அவர் போய் தரையில நடந்து போலாமா சொல்லுங்க? அதாவது அவர் இப்ப டான்ஸ் பார்க்க வரலங்க, எப்பயும் எக்ஸசைஸ் பண்ற டைம் இது அவருக்கு. இல்லாத ட்ரம்ஸ் இருக்கிறதா நினைச்சு அதை அடிச்சுக்கிட்டே ஆடுங்க பார்க்கலாம். மண்டையில பூ வச்சே ஆகணுங்கிறாங்க. மொட்டை மண்டையில அப்புறம் ஸ்டிக்கர் ஓட்டி தாங்க வைக்கணும். என்னங்க மந்திரம் சொல்ற ஒரு மிலிட்டரி யூனிஃபார்ம்ல வந்திருக்கிறாங்க. எடுத்து போடும்போது ஒரு சப்பாத்தி 4ஆ மாறிடுது. அதான் இந்த ஒரு டெக்னாலஜி. மவுஸ் எடுத்து சொருவிட்டீங்கன்னா அது ஒரு குட்டி கம்ப்யூட்டர் மாதிரி சார். தண்ணியை போயிட்டு இப்படி வேஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு தண்ணியை சாத்த போவ ஃபேன் சுத்த இடம் இல்லைன்ட்டு வீட்டை பொழந்து வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? ஒரு திருப்புனா ஹேண்ட்பார் சரியாயிடும்னு சொன்னீங்களே. ₹1 போட்டாதாங்க தண்ணி வரும். மாடர்ன் டெக்னாலஜி. சும்மா ட்ரிபிள்ஸ் போனவங்களை வீடியோ எடுத்து போட்டு ₹12,000 ஃபைன் வாங்கி கொடுத்துருக்காருங்க. சார் எப்படிங்க காண திறந்தா பேஸ்ட் வருங்களா இல்ல தனி தான் வருங்களா? தாத்தா இந்த வயசுல என்ன மாதிரி மேஜிக்லாம் பண்றாருன்றீங்க? பேங்க் பேலன்ஸ் அனுப்பி இருக்காங்க, 1000 லட்சம் கோடின்னு மைனஸ்ல எடுக்குதுங்க. சப்போர்ட்டே இல்லாத இந்த கட்டையில போயிட்டு சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கீங்களே. என்னங்க அதுக்குள்ள சட்டையெல்லாம் பிரிண்ட் அடிச்சு போட்டு வந்துட்டீங்க? தண்ணி அடிக்கிறது இங்க வச்சுட்டு அதை அங்க வச்சிருக்காங்க, பிடிக்கிறதுக்குள்ள ஓடிடுதுங்க. அவர் மாங்காவையே பூசணிக்காய் போட்டு தான் பிடிப்பாருன்னா பாருங்களேன்.
மொட்டை மாடி எடுத்துட்டு போயிட்டு காய போட சோம்பேறித்தனப்பட்டு ஃபேன்ல மாட்டிடுறாங்க. பர்த்டே பாய்க்கு மண்டையில மாட்டுற கோணம் வாங்கல, பத்திரிக்கையே மாத்திட்டாங்க. மேல ஒரு சைடு மட்டும் கண்ணாடி இல்லைன்னா பார்க்க நல்லா இல்லைங்க, அதான் தூக்கி சொருவிட்டேன். எவ்வளவு பெரிய சங்கீதத்தை 100 ரூபா பிபில வாசிட்டு போயிட்டாருங்க. இருக்கிற எல்லா போஸையும் நீங்களே கூத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த லேடிஸ் என்ன சார் பண்ணுவாங்க? ஏங்க வயசு கம்மியா இருக்கவங்க மட்டும்தான் ட்ரெண்டுக்கு வரணுமா என்ன? நீங்க வெளிநாட்டுக்காரர் என்பதால தப்பிச்சிக்க, நாங்க போய் பண்ணிருந்தோம்னு வைங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை எடுத்து செய்வாங்களாம், இவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு போவாராம். Eat 5 star, do nothing. நீங்க இந்த வண்டியில வர்றதால பாவம் அவங்களால என்னன்னு கூட இறங்கி கேட்க முடியல. அருமையான தாத்தாங்க, ஃப்ரேம்ல முக்காவாசி அவர் தான் இருப்பாரு. டெலிவரி ரூம்னு போட்டிருக்காங்க, உள்ள போய் பார்த்தா இவரும் உட்காந்துருக்காரு. பாட்டி நீங்க அந்த மருது படத்துல வர பாட்டி தானே? இப்படி ஒரு 20 ரூபா நோட்டை உங்க வாழ்க்கையிலே பார்த்திருக்க முடியாதுங்க. டெய்லி போஸ்ட் போடணுமாங்க? நான் ஹாஸ்பிட்டல் இருக்கத்தான் அந்த இன்ஸ்டாக்கு தெரியுமா சொல்லுங்க. சன்ஸ்கிரீனை யாராச்சும் மொத்தமா 3 நாள்ல காலி பண்ணுவாங்களா? புது வண்டின்னு சொன்னீங்களே, ஆமா சார் புது வண்டி தான். டீ வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒண்ணு எல்லார்கிட்டயும் இருந்ததுன்னா வெயில்ல தைரியமா போலாம். ஸ்பீடோ மீட்டரை மாத்த சொன்னா அவங்க வண்டி விலை கேக்குறாங்க. அதனாலதான் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்த பல்பை ஒரு சாக்லேட் டப்பா வச்சு சரி பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமான ஹாரனுங்க. பெட்ரோல் டேங்குக்கு தாப்பால் போட்ட விஞ்ஞானி எல்லாம் இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னு வைங்க. வண்டியை ஸ்டாண்டில் நிப்பாட்டுறதை விட இப்படி நிப்பாட்டினா ஸ்ட்ராங்கா நிற்கும். நான் கூட கிளி எதனா வந்ததுன்னா ஊஞ்சல் ஆடிட்டு போறதுக்கு தான் கட்டி வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். பாத்ரூம்ல மட்டும் பாட்டு பாடுற இசை கலைஞர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மைக்கு. அது கல்ல உடைச்சு அவ்வளவு கஷ்டப்பட வேணாங்க, தூண 2 அடி இழுத்துக்கலாம் வாங்க. என்னங்க டயர் டியூப்ல இருக்கிற மவுத் வாஷர்ல எல்லாம் தண்ணி வர வச்சா நியாயமா சார்? இதெல்லாம் பேஸ்ட் பிதுக்கிறதுக்கு லாரியை வாடகைக்கு வாங்கிட்டு வந்துருக்காங்க. இன்ஜின் ஃபெயிலியர்னு காமிச்சிக்கிட்டே இருக்குது போல, அவருக்கு மனசு கஷ்டமா இருக்குதான். ஆண்டனாவில் சிக்னல் வர்றது பத்தலன்னு சொல்லிட்டு ஆண்டனாவே 6 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாருங்க. நல்லா இறுக்கமா புடிச்சுக்கோங்க, இண்டிகேட்டர் தப்பி தவறி கீழே விழுந்துற போது. அங்க அவ்வளவு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்குது, குறுக்குல இந்த அக்கா வந்து கேமரா மாதிரி இருக்குங்க, ஆனா கேமரா கிடையாது. ஒரு கேடிஎம் பைக்கை நடமாடும் பெட்டி கடையா மாத்திட்டாங்க. லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ஆர்சிப்புக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு பிரிண்ட் அடிச்சு ஓட்டிட்டார். என்னங்க ஹெல்மெட் மாட்ட சொன்னா ஹெட்செட் மாட்டின்னு வரீங்க? குப்பை தொட்டில டப்பாவை தூக்கி போடும்போது ஒருவேளை இது தேவைப்பட்டா ஒரு நாளைக்கு 150 கல்யாணம் போனுங்க. ஹெல்மெட்டை கழட்டி மாட்டுறது கூட இன்னொரு கல்யாணம் போலாம்ல. பாருங்க சார், இங்க இருந்து அங்க போனோம், ஆனா கையில வெறும் 19 ரூபா தான் இருக்கு. அவருடைய நடனத்தை பார்க்கறதுக்கு தான் 18 பட்டியும் ஒண்ணு கூடி இருக்குது. கடைக்காரங்களும் டெக்னாலஜில அப்டேட் ஆயிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. மெக்கானிக்னு 4 பேருக்கு தெரிய வேணாமாங்க, அதான் கடிகாரத்தை இப்படி மாட்டிருக்காரு.
பேக் வைக்கிற மாதிரி எதனா மாட்டி கொடுங்கன்னா 4000 ரூபாய் கேக்குறாங்க. அதான் இவரே மாட்டிட்டார். வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.